வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதிய காதலோ காதல் அத்தியாயம் 6. வீட்டுக்கு போனதும் வைதேகி கைப்பையை அலமாரியில் வழக்கம் போல் வைத்துவிட்டு பின்கட்டுக்கு போனாள். கை கால்கள் கழுவிக்கொண்டு அவள் அடுக்கலைக்குள் நுழைந்தபோது சீதா ராபர்ட்டின் கடிதத்தை சன்னலுக்கு அருகே வைத்து படித்து கொண்டிருந்தாள். வைதேகிக்கு திக்கென்றது. என்னடி இது கன்றாவி? யார் இவன்? எத்தனை நாளாக இந்த கூத்து? அவசரமாக சில்லறை வேணுங்கிறதுக்காக உன் பர்ஸை திறந்தா பூதம் புறப்பட்டுதே. யாரோ கிறிஸ்தவன்னா எழுதியிருக்கான். வைதேகி வெளவெளவென்று ஆடிப்போனாள். கனப்பொழுதுக்குள் மார்பின் இரைச்சல் சுருதி கூடி போயிற்று. ஆமாம்மா, எவனோ ஒரு மடையன் எழுதியிருக்கான். ஆஃபீஸில் கிழிச்சி போட்டால் யாருக்காவது தெரிஞ்சிடும்னு பயந்துட்டு ஆற்றுக்கே எடுத்துகிட்டு வந்தேன். நீயே கிழிச்சி போட்டுடு. சீதா நம்பாத பார்வையை மகளின் மீது பதித்தாள். உனக்கு சம்மதம் இல்லாமல் உன் கையிலே இந்த கடிதாசியை கொடுத்துடுவான ஒருத்தன்? என்ன மாய்மாலம் இது? வைதேகியின் பார்வையை கண்ணீர் மறைத்தது. அம்மா, சத்தியமாம்மா, அவன் எழுத்து படித்து பார்த்தியா நீ? பார்த்தா என் மேலே சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு பிடிக்கலைங்கிறதுனால தான் என் மனசு மாறுற வரைக்கும் அது இதுன்னு எழுதியிருக்கான். பாரு, ஒரு தலை இதுன்னு எழுதியிருக்கானே, புரியலையா என்றாள். குரல் குளறியது. ஒரு தலை காதல் என்று எழுதியதை முழுசாய் அம்மாவிடம் சொல்ல வாய் கூசியது. சீதா மறுபடியும் அதை ஆழ்ந்து படித்துவிட்டு மகளின் கூற்றில் இருந்த உண்மையை உணர்ந்தாள். உங்கள் அப்பா கிட்ட காட்டுறேன் இதை. தயவு செய்து வேணாமா, நீயே அதை அடுப்பிலே போட்டுடு. அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? பொண்ணுகள் அடக்க ஒடுக்கமாக நடந்துட்டா இது மாதிரியெல்லாம் சட்டுன்னு எழுதிட மாட்டாடி ஆம்பளைகள். ஆஃபீஸில் என்னவெல்லாம் பேசுகிறேலோ, எப்படியெல்லாம் பழகிறேலோ, என்ன கன்றாவியோ, யார் கண்டா சட்டு புட்டுன்னு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். ஏதானும் அக்க பொருள் சிக்கிக்கிறதுக்கு முந்தி என முன்முணுத்தபடி சீதா அந்த காகிதத்தை சுக்கலாய் கிழித்து அடுப்பில் போட்டாள். சீதாவின் சொற்கள் வைதேகிக்கு எரிச்சல் மூட்டின. அம்மா, இதை பாரு, வாய்க்கு வந்ததை பேசாதே. இங்கே யாரும் அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணிக்கலை. கண்ணா பின்னான்னு ஆம்பளைங்களோடு பேசி பழகவும் இல்லை. 4 ஆம்பளைகளும் பொம்பளைகளும் இருக்கிற இடத்துல பேசி பழங்கும்படியாக தான் இருக்கும். அதுக்குன்னு அடக்குங்கெட்டு யாரும் அலையலைங்க. எவனோ மனசு கெட்டு போய் கடிதாசி எழுதுனா அதுக்கு நானா பிணை என்று சற்று இறைந்த குரலில் மறுத்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டே வைதேகி காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டாள். உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாமா இது? எதுக்கம்மா தெரியணும்? நானும் சம்மதிச்சு சம்மந்தம் பெற்றிருந்தால் தெரியணும். அப்பாவுக்கு வேணாமா இந்த கவலையெல்லாம்? ஏற்கனவே ஹார்ட் வீக்கு. ஒன்று மட்டும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடணும். வர்ற தையிலே உன் கல்யாணம் முடிஞ்சாகணும். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லை. ஆனால் நீ என் மேலே சந்தேகப்படுறேன்னு தோன்றுறது. அதுக்காக வேணால் நான் சம்மதிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு பண்ணிக்கிறேனாம்மா. ஏம்மா, நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த ராபர்ட் மேலே நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லையம்மா. அதுக்காக அவசரப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணாதே. இன்னும் கொஞ்சம் காசு சேரட்டும். அதனாலே இன்னொரு லாபம் கூட உண்டடி. அந்த கிறிஸ்துவ பையன் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பான் பாரு. உன்னை நினைச்சிட்டு உருகாம அதுக்கும் தான். ராபர்ட் வேறொரு பெண்ணை வணக்கும்படி செய்ய அதுவும் ஒரு வழியோ என்று அந்த கணத்தில் அவளுக்கும் தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறேம்மா. நாளைக்கு உங்கள் 2 பேருக்கும் யார் இருக்கா? கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்னை அனுப்பேம்மா. இப்போ வேண்டாம். அந்த ராபர்ட்டை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லைங்கிறதுக்கு நான் வேணா சத்தியம் பண்ணி கொடுக்கட்டுமா? சீதாவின் முகத்தில் முதல் முறையாக புன்னகை படர்ந்தது. வேணாண்டி, நீ இவ்வளோ சொல்கிறச்சே எனக்கு என்ன சந்தேகம் என்றாள். வைதேகி நிம்மதியுடன் ஒரு பத்திரிகையை எடுத்து புரட்டலானாள். அம்மா சொல்கிறது ஒரு விதத்திலே சரித்தானோ? ஆண் பிள்ளைகளோடு பழகிறச்சே ஓர் அளவு வச்சுக்கணுமோ? என்னதான் வெறும் நண்பர்கள்னு சொல்லிட்டு பழக ஆரம்பித்தாலும் திடீர்னு ஒரு நாள் ஆண் பிள்ளைகளுக்கு தடுமாற்றம் வந்துடும் போலிருக்கு. எல்லோரும் அப்படின்னாவா எப்போவும் அப்படின்னாவா இருக்காது. இருந்தாலும் எப்போ யாருக்கும் இப்படி ஒரு எண்ணம் வரும்னு சொல்ல முடியாது. அதனாலே தான் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு பெரியவா சொல்கிறா போல் இருக்கு. 2 தரப்புலேயும் ஒரே எண்ணம் வந்துடுத்துன்னா பரவாயில்லை.
இப்படி ஒரு தலையாக வந்தால் என்ன செய்யறது? வீண் மன கஷ்டம், குழப்பம், சண்டை, வருத்தம் எல்லாம் தான் வரும். அவர்களோடு ஹோட்டலுக்கெல்லாம் வேற போயிட்டு இருந்திருக்கோம். நானும் கௌசல்யாவும். இந்த அப்துல்லா வேற திடீர்னு கௌசல்யாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லாமல் இருக்கணும். வைதேகிக்கு சிரிப்பு வந்தது. அத்தியாயம் 7. சில நாட்கள் சலசலப்பென்று அமைதியாக கழிந்தன. ராபர்ட் அவ்வப்போது வைதேகியின் பிரிவுக்கு வந்து ஒரு 2 வார்த்தைகளை பரிமாறி சென்றான். திடீர்னு ஒரு நாள் வைதேகிக்கு அஞ்சலில் ஒரு கடிதம் வந்தது. ராபர்ட் தன் காதலை கொட்டி அதில் எழுதியிருந்தான். அவள் சம்மதிக்காவிட்டால் தான் உயிர் வாழப் போவதில்லை என்று எழுதியிருந்தான். அவளை தவிர வேறு எந்த பெண்ணையும் மனைவி என்கிற பதவியில் தன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று குறிப்பிட்டிருந்தான். வாழ்வை வெறுத்து விட்டதென்றும் அவளின்றி தன்னால் உயிர் வாழ்வதே கடினம் என்றும் ஒரு பாட்டம் அழுதியிருந்தான். நீடித்துயர்ந்த ராபர்ட் கடந்த சில நாட்களாய் உயரம் குறைந்தாற்போல் கூனி நடப்பதையும் இரத்தம் தெரிக்கும் மாநிறம் சற்று கருமை கண்டிருந்ததையும் கண்களில் பழைய ஒளி இல்லை என்பதையும் கவனித்து வருத்தமடைந்திருந்த போதிலும் வைதேகிக்கு மனமாற்றம் ஏற்படவில்லை. கணவன் என்கிற இடத்தில் அவனை அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. இதனடி கட்டாய காதல் கேஸா இருக்கு. இந்த ராபர்ட் இப்படி கூத்தடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லடி வைதேகி. இந்த தடவை பதிலே எழுதாத, பேசாமல் கிழிச்சு போடு என்று கௌசல்யா யோசனை சொன்னாள். ஒன்று வேணா பண்ணட்டுமாடி? என்ன? இந்த லெட்டரை அவருக்கே திருப்பி அனுப்பிடுறேன். அப்பத்தான் கொஞ்சமானும் உரைக்கும். ஹர்ட்டிங்காக இருக்குமேடி வைதேகி. ஹர்ட் பண்ணி தானடி ஆகணும், வேறு வழி இல்லை. இனிமே நான் அவரை பார்த்தா ஸ்மைல் கூட பண்ண போகிறதில்லை. மனுஷாளுக்கு கொஞ்சமாவது சூடு சொர்ணி இருக்கணும். காதல்னு வந்துட்டா எல்லாம் பறந்துடும் போல் இருக்குடி வைதேகி. உனக்கும் எனக்கும் அனுபவம் இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனாலும் இப்படி மேலே வந்து விழுந்து விழுங்கக்கூடாதடி கௌசல்யா. நாம் லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு துளி கூட இஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மக்கு மாதிரி இப்படி தொணக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சொல்கிறதுக்கு இல்லடி, நம்ம லவ் எந்த அளவுக்கு ஆழம்ங்கிறதை பொறுத்து அந்த மக்குத்தனமும் மானங்கெட்டு கெஞ்சிரத்தனமும் அதிகமாக இருக்கும் என்று கௌசல்யா சிரித்தாள். அப்துல்லா அப்போது அங்கு வந்தான். இருவரும் அவனை பார்த்து புன்னகை செய்தார்கள். என்னங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? பழைய செக்ஷன் பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. அதான் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து போகிறீங்களே, நாங்கள் வர என்னத்துக்கு என்றாள் கௌசல்யா. அப்துல்லா இதற்கு பதில் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் கௌசல்யாவின் இருக்கைக்கு அருகே உட்கார்ந்திருந்த வைதேகி எழுந்து கொண்டாள். தலையசைத்து விடை பெற்று தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். ராபர்ட்டின் கடிதம் பற்றி விசாரிப்பதற்குத்தான் அவன் வந்திருந்தான் என்பது கௌசல்யாவுக்கு விளங்கி போயிற்று. உட்காருங்க அப்துல்லா. வேற என்ன விசேஷம் கௌசல்யா? வேற ஒரு விசேஷமும் இல்லை. ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கேயும் விசேஷம் ஒன்றும் இல்லை. சும்மா வந்தேன். மறுபடியும் ராபர்ட் லெட்டர் இருக்கேன்னு சொன்னான். இதை பாருங்க அப்துல்லா, இதை பற்றி எங்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்களே ஸ்ட்ரைட்டாக வைதேகியோட பேசுங்க. இல்லாட்டி ராபர்ட்டே பேசட்டும். நான் இதிலே இனிமேல் தலையிட மாட்டேன். என் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பார்த்தீங்களா? இது ஆனாங்கிறது நம்பிக்கை இருக்கிறதுனால தானங்க மறுபடியும் வரேன். வேணாங்க, இனிமேல் வராதிங்க. அதாவது இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். வைதேகி பேச்சு இனி எனக்கு வேணாம். நான் என்னத்துக்கு நடுவில்? நீங்கள் கோவிச்சுக்கிட்டீங்க. ஆமாம், கோவம்தான். அவளையே போய் கேளுங்க. வேறு ஏதானும்னா நீங்கள் எனக்கு நண்பர் வைதேகியை பற்றினா நண்பர் இல்லைன்னு வச்சுக்கிங்க. அப்துல்லா பேசாமல் எழுந்து கொண்டான். பிரிவை விட்டு செல்வதற்கு முன்னால் வைதேகியை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தான். அவள் அசைவற்று ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். கௌசல்யாவை பார்த்து தலையசைத்து விடை பெற்ற அவன், அப்போ நான் வரேங்க என்று வைதேகியை பார்த்து சொன்னான். வாங்க என்றாள் வைதேகி. அப்துல்லாவின் தலை மறைந்ததும் இருவரும் புன்னகைகளை பரிமாறிக்கொண்டார்கள். வைதேகியிடம் வந்த கௌசல்யா தங்கள் உரையாடலை தெரிவித்தாள். நல்ல வேலை செஞ்சேடி, இனிமே நீ பதிலே சொல்லாதே என்றாள் வைதேகி. அத்தியாயம் 8. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அப்துல்லாவுக்கு வீட்டில் போர் அடித்தது. பிற்பகல் 3 மணி வாக்கில் ராபர்ட்டின் வீட்டுக்கு போனான். அவன் சென்றபோது ராபர்ட் இல்லை. அவன் அம்மா அவன் தலையை கண்டதுமே வாப்பா அப்துல் என்று சிரிப்பு வழியே வரவேற்று
ஒரு நாட்காலியை எடுத்து போட்டாள். ராபர்ட் இல்லை, சினிமாவுக்கு போயிருக்குது. அப்படியா? உங்ககிட்ட சொல்லலையா? எப்பவும் 2 பேரும் சேர்ந்து தானே போவீங்க? திடீர்னு நினச்சின்னு கிளம்பியிருப்பான். அப்போ நான் வரட்டா? அட உட்காருப்பா, காஃபி கீப்பி சாப்பிட்டுட்டு போவியாம். அவன் இருந்தா தானா? உட்காரு உட்காரு. டி மரகதம், அப்துல்லாவுக்கு போன்விட்டா கலந்து எடுத்துட்டு வா. மெர்சி அம்மாள் எதிரே மற்றொரு நாட்காலியில் அமர்ந்தாள். தம்பி அப்துல், எங்கள் ராபர்ட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லேன். உங்கள் ஆஃபீஸில் யாருனாச்சும் இருக்காங்களா? கிறிஸ்டியன்ஸ் யாரும் இல்லையம்மா. 4-5 பொண்ணுங்களே வேணாம்ட்டான். மனசில் என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரியலை. இப்போ கூட ஒரு லட்சாதிபதி பொண்ணை வேணாம்ட்டான் இல்லையா? யார்? ராபர்ட்டா? அப்படி ஒன்றும் லட்சாதிபதி பொண்ணு இல்லையேப்பா. நம்மளை மாதிரி 2 கெட்டானுங்க தான். டீச்சராக இருக்குது. அப்பங்காரனுக்கு சொத்து பத்து எதுவும் இல்லையே. நீ சரியாக காதில் வாங்கிக்கிட்டியா? அப்துல்லா குழப்பமடைந்தான். ஒருவேளை அவன் அப்பா ஏதானும் ஏற்பாடு செய்ய முயன்றிருக்கலாமோ என்று தோன்றியது. அப்படி இருப்பினும் தம் மனைவிக்கு தெரிவிக்காமல் இருந்திருப்பாரா என்கிற வினாவும் எழுந்தது. அப்போது ராபர்ட்டின் அப்பாவே வந்தார். என்னது, லட்சாதிபதி பொண்ணு? ராபர்ட்டுக்கு எனக்கு தெரியாமல் எதுனாச்சும் பணக்கார எடுத்து பொண்ணே பேசிகிட்டு இருந்தீங்களா என்ன? சரியா போச்சு போ. உனக்கு தெரியாமல் நான் ஏன் அப்படி ஒரு காரியம் செய்ய போகிறேன் மெர்சி. அப்துல்லா அவசரமாய், சாரிங்க, என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஜார்ஜ் சொன்னதே தப்பா இவன் சொன்னதா நினச்சி குழம்பி போய் ஏதோ உளறிட்டேங்க. நீங்கள் ராபர்ட்டை எதுவும் கேட்காதீங்க. அப்புறம் என் ஞாபக மருதிக்காக என்ன கேலி பண்ணி சிரிப்பான் என்றான். சிறிது நேரம் உட்கார்ந்து அவர்களுடன் பொதுவாக பேசி கொண்டிருந்து விட்டு அப்துல்லா கிளம்பினான். வழியெல்லாம் அவனுக்கு ஒரே எண்ணம்தான். ராபர்ட் எதற்கு தன்னிடம் கூட அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி அவனை படுத்தியது. வைதேகியின் மனத்தை இழக்குவதற்காக அவன் அப்படி ஒரு பொய்யை சொன்னது இப்போது தேற்றென்று தெரிந்து போயிற்று. அப்துல்லாவுக்கு சிறிது மனத்தாங்கல் வந்தது. ஒரு பெண்ணின் மனத்தை மாற்ற அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டுமா என்று கசந்தான். ராபர்ட்டின் பொய்களுக்கு தான் உடந்தையாய் நடந்து வந்திருப்பதை எண்ணி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன இந்த ராபர்ட் இப்படி பண்ணிட்டான்? எல்லாருக்குள்ளேயும் 2வது மனுஷன் இருப்பாங்கிறது சரிதான் போல. இம்புட்டு நாள் பழகியும் இவனை என்னால் தெரிஞ்சிக்க முடியலையே. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லியிருக்குதே ஒழிய பண்ணிக்கன்னு சொல்லலையே. அப்துல்லா எண்ணி எண்ணி மாய்ந்து போனான். அடுத்து அவன் தன்னை வைதேகியிடமோ அல்லது கௌசல்யாவிடமோ தனது காதல் குறித்து பேச சொல்லும் பட்சத்தில் அவன் மனம் புண்படாதவாறு மறுத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ராபர்ட்டுக்கு பரிந்து பேச போக 2 நல்ல பெண்களின் நட்பு தனக்கு இழப்பாக்கிவிட்டதை கொஞ்சம் கொஞ்சமாய் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மறுநாள் அலுவலகத்தில் அவன் நுழைந்தபோது ஏற்கனவே வந்துவிட்டிருந்த ராபர்ட், நேற்று வீட்டுக்கு வந்தியாமே, அம்மா சொன்னாங்க. திடீர்னு போர் அடிச்சுது. சரிதானே, சலங்கை ஒளி போனேன்டா. ஏற்கனவே பார்த்ததுக்கு நீ வரமாட்டேன்னு தான் உன்னை வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிடலை. இல்லாட்டி வந்து கூப்பிட்டிருப்பேன் என்றான். ஆமாம், எந்த படத்தையும் ஒரு வாட்டிக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன். டே ராபர்ட், உங்கள் அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்கடா என்று அவன் அம்மா தனது வேண்டுகோளை புறக்கணித்து லட்சாதிபதி பெண் பற்றி அவனிடம் ஏதேனும் சொல்லி இருந்திருப்பாளோ என்கிற ஐயத்துடன் அப்துல்லா அவனை கூர்ந்து பார்த்தான். ராபர்ட்டின் முகத்தில் லேசான புன்சிரிப்பு இருந்ததே தவிர வேறு எதையும் அவனால் படிக்க முடியவில்லை. சொல்லி இருந்திருக்க மாட்டாள் என்று தான் பட்டது. நீ என்னடா சொன்ன அதுக்கு? என்னத்தடா சொல்கிறது? தலையை ஆட்டி வச்சேன். மனசே சரியில்லையா அப்துல்? ஒன்றுமே பிடிக்கலை. போ, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்படியெல்லாம் பேசாதடா ராபர்ட். காதல் தோல்வியில் இடிஞ்சு போகிறது மடத்தனம்டா. ஏதோ விரும்பினோம், கிடைக்கலையா அத்தோட விட்டுறணும். திருப்பி அதே நினச்சிக்கிட்டு இருந்தா பைத்தியம் கூட பிடிச்சிடும் சிலருக்கு. விட்றா. முடியலையட அப்துல், நீ சுலபமாக பேசுவ. ஒரு தரம் லவ் பண்ணிப்பாரு, அப்போ தெரியும் என்னோட கஷ்டம். லவ் பண்ணாமலே புரியுதுடா. அதுக்குன்னு உசிரையா விட முடியும்? வாழ்க்கைங்கிறது வெறும் காதல் மட்டும் இல்லையடா ராபர்ட். உனக்கு தெரியாததில்லை, நாம் 4 பேருமே கூட இதையெல்லாம் பற்றி பேசி விவாதிச்சிருக்கோமே. இப்போ என்னடா புதுசாக என்னென்னமோ சொல்கிற? யாரோ லட்சாதிபதியோட ஒரு பொண்ணு
இருக்குதுன்னு சொன்னியே, அதை கட்டிக்கோ, அத்தை கட்டிக்கோ. அதுக்கு வேறு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்கடா. நேற்று தான் தெரிய வந்துச்சு. அப்பாவுக்கு ஏக கோபம், அம்மாவுக்கும் பயங்கரமான டிஸப்பாயின்மெண்ட். அப்துல் கீழுதடை கழித்தபடி அவனை கூர்ந்து பார்த்தான். ஒன்றும் சொல்லவில்லை. அயோக்கியன் என்று மனசுக்குள் அந்த நெருங்கிய நண்பனை திட்டினான். கௌசல்யா கிட்ட மறுபடியும் பேசி பாருடா எனக்காக, ப்ளீஸ். இனிமே நீயே பேசிக்க ராபர்ட். நான் அதை பற்றி அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல. ரொம்ப கோச்சிக்கிறாங்க. நீ தான் பேசேன், நான் என்னடா நடுவில். நேருக்கு நேர் பேசினா அவங்களும் உன்னைய நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ராபர்ட் ஒன்றும் சொல்லாமல் மேஜையை வெறித்தான். அப்போது சொல்லி வைத்தது மாதிரி கௌசல்யாவே அங்கே வந்தாள். அட அதிசயம், ஆனால் உண்மை. வாங்க வாங்க என்று ராபர்ட் அகன்ற புன்னகை காட்டி அவளை எதிர்கொண்டான். கௌசல்யா சிரிக்காமல் அவன் எதிரில் ஒரு நாட்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். சம்பிரதாயமாக சில வினாடிகள் பேசியதற்கு பிறகு ஒரு தோதான நேரத்தில், இந்தாங்க ராபர்ட், வைதேகி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா என்றவாறு கௌசல்யா அவன் எழுதியிருந்த கடிதத்தை அவனிடம் திருப்பி கொடுத்தாள். ராபர்ட்டின் முகம் சிரித்து போய்விட்டது. ஐ எம் சாரி ராபர்ட், வைதேகிக்கு நீங்கள் இது மாதிரி அடிக்கடி கடிதம் எழுதுறது பிடிக்கலை. என்கிட்ட சொல்லி அனுப்பினான். உங்கள் லெட்டரையும் திருப்பி கொடுத்துட்டா. பதில் ஏதும் எழுத அவளுக்கு இஷ்டமில்லை. ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சீக்கிரமாக உங்களே கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். ராபர்ட்டின் முகம் இன்னும் சிரித்தது. அது இந்த பிறவியில் இல்லைன்னு சொல்லுங்க கௌசல்யா. வைதேகிடத்தில் வேற யாரையும் என்னாலே வச்சு பார்க்கவே பிடிக்கலை. காலம்ங்கிறது பெரிய மருந்து ராபர்ட். அது எப்பேற்பட்ட புண்ணையும் ஆத்திடும். பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கு லக்கே இல்லை கௌசல்யா. அப்படி சொல்லாதீங்க ராபர்ட். வைதேகியை விட அழகான, எல்லா வகையிலையும் மேலான ஒரு பெண் உங்களுக்கு கிடைக்கணும்னு விதிச்சிருக்கோ என்னவோ. அப்போ நான் வரேன். கௌசல்யா எழுந்து கொண்டாள். அவள் தலை மறைந்ததும், பார்த்தியாடா அப்துல், என் மனசையே உடைச்சிட்டா இந்த வைதேகி. அட்லீஸ்ட் கீழ்ஸாவது போட்டிருக்கலாம். முகத்தில் அடிக்கிற மாதிரி திருப்பியே கொடுத்துட்டாளே என் லெட்டரை என்று அழா குறையாக அவனிடம் ஆங்கலாய்த்தான். நாம் ரொம்பவும் தொணத்திட்டோம்டா அவங்களை. வேறு வழி தெரியல வைதேகிக்கு. ஏன்னா நாம் நிறுத்துறதா இல்லை. பாவம், என்ன பண்ணும் பொண்ணு. ஆனால் மன கஷ்டத்தோடு தான் அதை திருப்பி அனுப்பியிருக்கு. அத்தியாயம் 9. கௌசல்யா, நான் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஆனால் இந்த ராபர்ட்டை வழிக்கு கொண்டு வரத்துக்காக நான் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டி என்று ஒரு வாரத்துக்கெல்லாம் வைதேகி சொன்னபோது கௌசல்யா வியப்படைந்தாள். அவனுக்காக நீ ஏண்டி அவசரப்பட்டு முதல்ல பண்ணிக்கிற? ஒரே சோகமாக தெரிகிறார். நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா வேறு வழி இல்லாமல் யாரையானும் பண்ணிப்பாரா இருக்கும். நான் தள்ளி போயிட்டு அவரும் தள்ளி போயிட்டுண்டே இருப்பார். என் மனசு மாறலாம்ங்கிற நப்பாசை கூட அவருக்கு ஏற்படலாம் இல்லையா? நான் கல்யாணம் பண்ணிட்டா அது மாதிரி ஏற்படாது பாரு. அதுக்காகத்தான். அதுக்குன்னு அவசர கோலம் அள்ளி தெளிக்காதடி வைதேகி. தீர விசாரித்து நல்ல ஆளாக பார்த்து பண்ணிக்கோ. அவனை மாற்றுறதுக்காக நீ ஏமாந்து போய் எவனையானும் பொருந்தாதவன் கழுத்திலே மாலை போட்டுட போகிற. அப்படியெல்லாம் செய்வேனாடி. நேற்று எங்கள் அப்பா ஒரு வரனை பற்றி அம்மா கிட்டே சொன்னார். பொண்ணு வேலையில் இருந்தால் போருமாம். வரதட்சணை கூட எங்கள் இஷ்டம் போல் கொடுத்தா போருமாம். இப்படி யார் சொல்ல போகிறா இந்த காலத்தில்ங்கிறார் அப்பா. பையனும் பார்க்க அழகாத்தான் இருக்கானாம். எங்கள் அப்பாவுடைய சிநேகிதருக்கு தெரிஞ்ச நல்ல குடும்பமாம். ஒரே பையன் பேங்க்கில் இருக்கானாம். சரின்னுட்டேண்டி. ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். கன்கிராச்சுலி வைதேகி. எப்போ கல்யாணம்? பையன் உன்னை பார்த்தாச்சா? நேற்று தான் அப்பா சொன்னார்னு சொன்னேனேடி. வர வெள்ளிக்கிழமைக்கு பொண்ணு பார்க்க வராடி. சரின்னு போகிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ராபர்ட்டுடைய காதல் உலர்களெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீ இல்லைன்னா உசிரையே விட்டுடுவேங்கிறப்பலையும், நான் கிடைக்கலனா வாழ்க்கையை அஸ்தமிச்சுடுங்கிறப்பலையும் எழுதிட்டு இருந்தாரே, அது எவ்வளோ உண்மைங்கிறது தெரிஞ்சு போயிடும்படி. நினைக்க முடியாத விரைவுடன் நிகழ்ச்சிகள் நடந்தன. வேலை வந்துவிட்டால் வேலைகள் மிக விரைவாய் நடக்கும் என்பதற்கு வைதேகியின் திருமணம் மலமளவென்று குதிர்ந்து திருமண தேதி குறிக்கப்பட்டது. சான்றாக திகழ்ந்தது. செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து ராபர்ட்டின் முகத்தில் உயிரே இல்லை. கௌசல்யாவிடமிருந்து தான் அறிந்த செய்தியை அப்துல்லா அவனிடம் தெரிவித்த போது ராபர்ட்டுக்கு முகம் இளறியது.
சில கணங்கள் வரையில் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தான். பின்னர் என்னைக்கிடா கல்யாணம் என்றான். அப்துல்லா வெளிப்படையாக அதிர்ந்து ஏண்டா என்றான். ஒரு பணக்கார பெண்ணை வைதேகியின் பொருட்டு உதறியதாய் போய் சொன்னவன் இந்த திருமணத்தை நிறுத்த ஏதானும் செய்து விடுவானோ என்கிற அச்சம் அப்துல்லாவுக்கு ஏற்பட்டது. 5 ஆண்டுகளாய் அந்த 2 பெண்களுடன் தானும் ராபர்ட்டும் பேசி பழகி வந்திருப்பதற்கு அர்த்தமே இல்லாமல் ராபர்ட் விபரீதமாய் எதையாவது செய்து திருமணத்தை தடுத்து விடுவானோ என்கிற ஐயம் அப்துல்லாவின் மனத்தில் எழ அவன் சற்றென்று வியர்த்தான். சொல்லுடா, நான் ஒன்றும் மொட்டை கடிதம் எழுதி கல்யாணத்தை கெடுத்துட மாட்டேன், சத்தியமா. அப்படி பார்க்காதே அப்துல்லா, நீ சந்தேகப்படுற இல்லை என்றான் ராபர்ட். தன் மனத்து எண்ணத்தை மிக துல்லியமாய் சொல்லிவிட்டு ராபர்ட்டின் கீட்டிக்காரத்தனத்தின் மீது அப்துல்லாவுக்கு அடங்காத வியப்பு உண்டாயிற்று. இருப்பினும் சேச்சே, அப்படி நினைப்பேனடா உன்னை பற்றி என்றான். சொல்லுடா, என்னைக்கு கல்யாணம்? வர்ற புதன்கிழமை. அப்படின்னா இன்னும் 1 வாரம் தான் இருக்குதா? ஆமாம். என்னடா செய்ய போகிற ராபர்ட்? ஜஸ்ட்டு கேட்டேன்டா, நீ ஒன்றும் பயப்படாதே. எதுக்கு கேட்குறேன்னு நீயே தெரிஞ்சுக்குவ இன்னும் 4 நாள்லே என்று ராபர்ட் நகத்தை குறிக்க ஆரம்பித்தான். மறுநாள் ராபர்ட் அலுவலகத்துக்கு வரவில்லை. அதற்கு அடுத்த நாளும் வரவில்லை. அப்துல்லாவுக்கு கவலையும் அச்சமும் ஏற்பட்டன. எனவே ராபர்ட் வராதிருந்த 3ஆம் நாள் மாலை அப்துல்லா அவன் வீட்டுக்கு போனான். அவன் போன போது ராபர்ட்டின் வீடு கலகலவென்று சத்தமாயிருந்தது. இரைச்சல் சுற்றுச்சுவருக்கு வெளியிலேயே கேட்டது. அப்துல்லாவுக்கு சிறிது பரபரப்பும் அச்சமும் விளைந்தன. ஏன் இவ்வளவு கூட்டம், என்ன ஆயிற்று என்கிற கலவர மனத்தை தடதடக்க வைக்க அவன் அவசரமாய் முன்னேறினான். சிரிப்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு அப்பாடா என்று இருந்தது. ஆர்வத்துடன் உள்ளே போனான். ஒரு புதிய குடும்பம் ராபர்ட்டின் வீட்டுக்கு வந்திருந்தது. ராபர்ட் நன்றாக உடை உடுத்தி கொண்டிருந்தான். எதிரே சுமாரான அழகுடன் ஓர் இளம்பெண் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு அருகே அவள் பெற்றோர், அண்ணன், அண்ணி போன்ற 4-5 பேர் காணப்பட்டனர். வாப்பா அப்துல், சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். ராபர்ட்டுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சிலே கல்யாணம். திடீர்னு நிச்சயமாச்சு. இத்தனை நாளும் அப்புறம் ஆவட்டும்னு தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தவன் முந்தா நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையே கல்யாணம் நடக்கணும், யாரோடவோ பந்தயம் போட்டிருக்கிறேன்னுட்டான். அதான் அவசரமாக முடிவாச்சு என்று அவன் அம்மா மெர்சி அம்மாள் வாயெல்லாம் முத்துக்களாய் அறிவிக்க ராபர்ட் அப்துல்லாவை பார்த்து தலை குனிந்தான். வைதேகி இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லைடா. அவளிடத்துல என்னால் வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாதுடா. வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அப்துல்லா விளங்காத வியப்புடன் நண்பனை ஏறிட்டபடி கன்கிராட்ஸ்டா என்றான். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.